பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 89 சங்கீதம் 21 நாம் வாசிப்போம். இதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த மாதம் நமக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 49 24 வைத்து ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமாய் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தமாய் அது இருக்கிறது. அதை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49:24 ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான் என்று யோசேப்பை குறித்ததான வாக்கியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவனுடைய வில் உறுதியாய் நின்றதின் காரணத்தினால் அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்று சொல்லி நாம் அந்த 1-2 பகுதியை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய புயம் பலப்படுவதற்கு கர்த்தருடைய கரம் அங்கே அவசியமாயிருந்தது. நாம் சங்கீதம் 89 நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என்று தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தாவீதை குறித்ததான வாக்கியங்களாக இந்த ஏத்தானின் சங்கீதம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த முந்தின வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் தாவீதை கர்த்தர் எப்படியாக உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 20 சொல்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கை தாவீதோட கூட இருக்கிறதையும் அவருடைய புயம் அவனை பலப்படுத்தினதை குறித்தும் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கை உறுதியாய் தாவீதோட கூட இருந்தது. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வில் உறுதியாய் இருந்தது, கர்த்தருடைய கரம் அவனோட கூட இருந்தபடினால் அவனுடைய புயம் பலப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொன்னால், கர்த்தருடைய கை அவனோட உறுதியாய் இருந்தார். கர்த்தருடைய கை தாவீதோட கூட உறுதியாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்திட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் அவனோட கூட இருக்கிறது, அது உறுதியாய் இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய புயத்தினாலே அவைகள் பலப்படுத்தப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி அந்த முந்தின வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்தேனே, அதிலே என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாசனாகிய தாவீதை ஆண்டவர் என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தார். எங்கே கண்டுபிடித்தார்? ஆடுகளின் பின்னே அவன் இருந்தபோது கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். ஆடுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் கண்டுபிடித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் அந்த ஆடுகளுக்கு பின்னாலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனிடத்தே கர்த்தருடைய கை உறுதியாய் இருந்தது. ஆகையால் தான் சவுலினிடத்திலே சொல்லும்போது நாம் வாசிக்கிறோம், 1 சாமுவேலின் புத்தகம் 17 நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு முறை என் ஆடுகளை
கரடி வந்து பிடிக்குது, ஒருமுறை சிங்கம் வந்து பிடிக்கிறது. ஆனால் அவைகளின் வாய்களில் இருந்து என் ஆட்டுக்குட்டியை நான் தப்புவித்தேன் என்று சொல்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய கை இந்த தாவீதின் மேல் இருந்தது. அது உறுதியாய் இருந்தபடினாலேதான் அவருடைய புயத்தினாலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு புயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்படியானால் மாம்ச புயம் என்று ஒன்று உண்டு. கர்த்தருடைய புயம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதை, கர்த்தருடைய தாசனாகிய யோசேப்பை பலப்படுத்தினது. ஆனால் மாம்ச புயம் என்று ஒன்று உண்டு. அது இந்த உலக ராஜாக்களின் புயம், இந்த உலக மனுஷரின் புயம். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதாய் அல்லாமல் கர்த்தருடைய புயம் யாரோடு கூட இருக்கிறதோ, கர்த்தருடைய கை யாரோடு உறுதியாய் இருக்கிறதோ அவர்களோடு கூட தான் ஒரு யுத்த வீரனுக்குரிய ஒரு பலன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கை தாவீதோடு கூட இருந்து கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்திற்றே. எதற்காக அவனை பலப்படுத்திற்று என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த சங்கீதத்திலே நாம் வாசித்தோம், தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். தனியாய் அவர் அந்த கூட்டத்தில் இருந்து, அந்த மேய்ப்பனின் இடத்திலிருந்து கண்டுபிடித்து, ஆடுகளின் பின்னாலே இருந்த அவனை ஆடுகளை தூக்கி கொண்டு போகிற சத்ருவாகிய சிங்கம், கரடி அவைகளில் இருந்து அவைகளை மீட்டெடுப்பதற்கு அவனை பலப்படுத்தி இருந்தார். இப்ப அவனிடத்துல காணப்பட்டது மாம்ச புயம் அல்ல. மாம்ச புயம் இந்த உலகத்திற்குரியது. அதுதான் எரேமியா 17:5 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான் அந்த மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லி அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப மாம்ச புயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மனுஷர் மேல் வைக்கிறதான ஒரு நம்பிக்கை. யுத்த வீரர்கள், ராஜாக்கள் தங்களுடைய யுத்த ஆயுதங்களில் மேலும், தங்களுடைய யுத்த வீரர்கள் மேலும், தங்களுக்கு இருக்கிறதான காரியங்களின் மேலும் தான் அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். மாம்சமானதை நம்பி என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்சமானதை நம்பி, மாம்சமான காரியங்களிலே தங்கள் நம்பிக்கை வைக்கிறது தான் அந்த மாம்ச புயமுடையவர்கள். எரேமியா 17:5 வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவனுக்குரிய காரியங்களை அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுக்கிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும்
மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவன் மரத்தை போல இருப்பான். ஆகையால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவனுக்கு ஒரு ஜெய ஜீவியம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கை யார் மேல் பலமாய் இருக்கிறதோ, கர்த்தருடைய புயம் யாரோடு கூட இருக்கிறதோ, அவர்கள் மாம்சமானதை நம்பாமல், மனுஷர் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்காமல், மாம்சமானதை தங்கள் புயபலமாக்கிக் கொள்ளாமல் கர்த்தர் மேலேயே தங்கள் நம்பிக்கையை வைக்கும் போது கர்த்தர் அவர்களை கனியொடுக்கிற ஒரு மரத்தை போல் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்காக தான் ஒரு மனுஷனை கர்த்தர் கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார். ஒரு கனியுள்ள ஒரு ஜீவியம் தந்து, ஒரு கனியுள்ள ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு கிருபையை கர்த்தருடைய கை யார் மேல் அமர்ந்திருக்கிறதோ, கர்த்தருடைய புயம் அவர்களை பலப்படுத்தி நடத்துகிறதை நம்மாலே பார்க்க முடியும். இந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்திருந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்து அவருக்கு தன்னுடைய ஜனத்தை நடத்துவதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் இந்த தாவீதுக்கு கொடுத்தார். அவனை ஒரு ராஜாவாக மாற்றி, ஆடுகளுக்கு பின்னால ஆடுகளை தான் அவன் நடத்தி கொண்டிருந்தானே, ஆனால் அவன் அப்படியே தன் ஜீவிய காலம் முழுவதும் ஆடுகளை நடத்தி கொண்டிருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை விட்டு விடாமல் அவனுக்கு எதை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜனங்களை நடத்துவதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறான். கர்த்தருடைய கை அவனோடு கூட இருந்தபடினாலே அவனை கண்டுபிடித்து ஆடுகளுக்கு பின்னாலே இருந்த அவனை கர்த்தர் சிங்காசனத்தில் அமரும்படியாக செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78 சங்கீதம் 70 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 78:70, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவரை எப்படி உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கரவல் ஆடுகளின் பின்னால தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு மனுஷனை கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அழைக்கப்பட்ட இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். என்ன அருமையான ஒரு வாக்கியத்தை பெற்ற இந்த தாவீது அவனுடைய இருதயத்தின் உண்மையின்படி அவர்களை மேய்த்து வந்தான். தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய கை உறுதியாய் இருக்கும் என்றால், அவருடைய புயம் அவனை பலப்படுத்துமானால், அவனை முதலாவது ஆண்டவர் கண்டுபிடித்து அவன் இருக்கிற அந்த சூழ்நிலையே மாற்றி அந்த சூழ்நிலைக்கு பதிலாக ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்து அதிலே அவன் நிலைத்திருக்கத்தக்கதாக அவனுடைய உண்மையையும் அவனுடைய
திறமையையும் அங்கே உபயோகப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னான். அவருடைய புயம் நம்மோடு நம்மை பலப்படுத்தும் என்று சொன்னான். நாம் எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார். தெரிந்து கொண்டு நம்மை ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே இணைத்திருக்கிறார். இணைத்ததற்கு கர்த்தருக்கு ஒரு பெரிதான ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ பை சான்ஸ் நாங்கள் வந்துவிட்டோம், அல்ல பை மிஸ்டேக் கூட சில நேரம் யோசிக்கலாம். தவறுதலாக வந்துவிட்டோமோ என்றும் சிலர் யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவன் ஒரு நோக்கத்தை நம்மிலே வைத்திருக்கிறதுனால நம்மை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த தேவன் நம்மை தாவீதை போல தெரிந்து கொண்டு ஒரு உன்னத பணியை செய்வதற்காக இந்த ஊழியத்திலே நம்மை இணைத்திருக்கிறார். இதிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருந்து இருதயத்தின் உண்மையின்படி அவர்களை மேய்த்தார். நம்முடைய இருதயத்தின் உண்மையின்படி நமக்கு கொடுக்கப்படுகிற சிறிய சிறிய பொறுப்புகளாய் இருந்தால், பெரிய பொறுப்புகளாய் இருந்தால், அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றும், நமக்கு ஆண்டவர் கைகளிலே கொடுத்து திறமைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அவரவர்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கு, அவைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். திறமை என்று சொன்னால் நாம் பெரிய காரியங்களை நாம் செய்துவிட்டு வருகிறதற்கான காரியம் அல்ல. ஆனால் சின்ன காரியமா இருந்தாலும் அது எனக்கு அந்த ஒரு திறமைதான் இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய திறமைக்கேற்ற தாளந்துகளை, அபிஷேகத்தை கொடுத்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அந்த சங்கீதம் 89:20 நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கை ஒரு மனுஷனோடு உறுதியாய் இருக்க வேண்டுமானால், அவருடைய புயம் அவனை பலப்படுத்த வேண்டுமானால், முதலாவது தேவன் அந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கும் போது அவனிடத்தில் உள்ள உண்மையை, அவனிடத்தில் உள்ள திறமையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆடுகளை மேய்க்கிற ஒரு திறமை தாவீதுக்கு இருந்தது. ஆனால் மனுஷரை அவன் மேய்க்க முடியுமா? நம்முடைய ஞானத்திலே, நாம் நம்முடைய புத்தியிலே யோசிக்கும் போது அதை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனிடத்துல இருக்கிற அந்த சின்ன திறமையை பார்த்து மாத்திரமல்ல, அந்த திறமைக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அதன் பின் கொடுக்கிறதை பார்க்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுபிடித்து அவனுடைய உண்மையை பார்த்து அவனுக்குரிய காரியங்களை கொடுப்பதற்கு அவனிடத்திலே உள்ள திறமைகளையும் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்து சரி, அவனுக்கு திறமை இருக்கிறதே, அவன் உண்மையின்படி செய்கிறானே, அவனை அப்படியே நாம் விட்டுவிடுவோம் என்பதை அல்ல, அவர் ஒரு உன்னத அபிஷேகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த சங்கீதம் 89:20 என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 சாமுவேலை கூப்பிட்டு ஆண்டவர் ஈசாயின் வீட்டிற்கு அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறது. அது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல் தான் அந்த நாட்கள். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும், அவனுக்கும் ஒரு உன்னத அபிஷேகத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜா. கழுதைகளை, அவன் தகப்பனுடைய கழுதைகளை
காணாமற் போன அந்த கழுதைகளை தேடிக்கொண்டு போன சவுல். ஆனால் அவனை கர்த்தர் ஒரு ராஜாவாக அந்த நாளிலே அந்த ஜனங்கள் முன்பதாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கு பிற்பாடு ஒரு வெளிப்படையான ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டு அவன் ராஜாவாக மாற்றப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அப்படியாக நாம் வாசிக்கிறோம். நல்ல ஒரு அபிஷேகத்தோடு தான் அந்த ராஜ பதவிக்கு வந்தான். முதல் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவன் தான் சவுல் ராஜா. ஆனால் அந்த பாக்கியத்தை அவன் இழந்தான். பொறாமையினாலே, பெருமையினாலே, வன்கண்ணினாலே அவன் இழந்தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஸ்திரீகள் பாடிக்கொண்டு வந்ததை கேட்டவன் அவன் பொறாமை கொண்டான், வன்கண்ணனாயிருந்தான். அவனை குறித்து தாழ்த்தினார்களே, நான் அல்லவா ராஜா, என்னை அல்லவா அவர்கள் 10,000 பேரை கொண்டவன் என்று பாட வேண்டும், இந்த சிறியவனை பாடுகிறார்களே என்று பொறாமை கொண்டான். அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிதான் அந்த பொறாமை, வன்கண். அவன் வைத்த கண், அவன் தாவீதின் மேல் வைத்த கண் பொறாமையினால் நிறைந்திருந்ததினாலே அவன் வீழ்ச்சி அடைந்தான். கொஞ்ச காலத்திலேயே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் அவனை விட்டு போயிற்று. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவிதான் அவனை ஆட்கொண்டது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவனாலே ஒரு பொல்லாத ஒரு ஆவி விடப்படுகிறது என்று சொன்னான். எப்பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உண்மை, அவனுக்கு கொடுத்த திறமை எல்லாவற்றையும் பொறாமையினாலே இழந்ததினால, பெருமையினாலே, நான் அல்லவா ராஜா, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவர்களுக்கு கொடுத்து விட்டான், அவனுக்கு கொடுத்து விட்டார்களே அவர்கள் என்று பெருமை கொண்டான். இவைகள் எல்லாம் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது. ஆனால் தாவீதோ அவனுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் என்றைக்கு கர்த்தரோடு கூட நடக்க அந்த சிறு பிராயத்திலிருந்து கற்றுக்கொண்டானோ, ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அவனுடைய திறமையினாலே அந்த ஆடுகளை சிங்கங்களின் கைகளிலிருந்து, கரடியின் கைகளிலிருந்து தப்ப வைக்கிறவனாய் இருந்தானோ, உண்மையாயிருந்தானோ, தன்னுடைய தகப்பன் தன்னிடத்திலே கொடுத்த அந்த கொஞ்சம் ஆடுகளுக்காக அவன் எவ்வளவோ உண்மை உள்ளவனாயிருந்தான். அந்த ஆடுகள் பறிபோய் விடக்கூடாதே, நான் என் தகப்பனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே என்று உண்மை உள்ளவனாயிருந்தான். உண்மை உள்ளவனாயிருந்தபடிதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார். சவுல் ராஜாவாய் இருக்கும் போதே தாவீதுக்கு ராஜாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்புதான் அவன் அந்த அபிஷேகத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் மேலே இருந்த அந்த ஆவியானவரின் பலத்தினாலேதான் அதன் பின்பு அந்த அபிஷேகத்தோடு கூட தான் அவன் அந்த பெலிஸ்தியனோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். இவ்வளவு காலங்கள் அவனுடைய யுத்தம் யாரோடு கூட இருந்தது? மிருகங்களோடு கூட தான் இருந்தது, காட்டு மிருகங்களோடு கூட இருந்தது அவனுடைய யுத்தம். ஆனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சத்ருவாகிய பெலிஸ்தியனோடு கூட யுத்தம் பண்ண கர்த்தர் அவனுடைய கைகளை பலப்படுத்தினார். அவனுக்கு இருந்த அந்த அபிஷேகம் தான் அவனை அதன் பின்பு எவ்வளவோ காலங்கள் பின்புதான் அவன் ராஜாவாக வந்தான். ஆனால் அவனுக்கு தருணம் கிடைத்த போது சவுலை கொன்று இருக்கலாம். சவுல் தாவீதை கொல்லதான்
வகை தேடி திரிந்து கொண்டிருந்தான், துரத்தி கொண்டிருந்தான். ஆனால் தாவீதுக்கு சமயம் கிடைத்த போதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த வேளையிலே அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்தவன் தான். தேவனால் விடப்பட்டு பொல்லாத ஆவியை பெற்றிருந்தவன் தான் சவுல். ஆனால் தாவீது பார்த்தது என்னங்க? அந்த சவுலின் இடத்திலே கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கு. முதல்ல பெற்றது அவன் கர்த்தருடைய அபிஷேகம் தானே. ஆகையால் நான் அவனை தொடமாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குவது என்னுடையது, யுத்தம் பண்ணுவது என்னுடைய வேலை, நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆகையால் அந்த வார்த்தைகளை எல்லாம் அறிந்து தாவீது தான் பெற்ற அபிஷேகத்தை தானும் காத்துக் கொள்கிறான். மற்றவர்களுடைய அபிஷேகத்தையும் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு அதையும் பாதுகாக்கிறான். சவுலினிடத்திலே அபிஷேகம் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரே, இஸ்ரவேலின் முதல் ராஜா அல்லவா? அவர் ஜீவனோடு இருக்கும் வரையில் அவர்தான் ராஜாவாக இருக்க வேண்டும். ஏனோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி என்னை துரத்தி கொண்டிருக்கிறது, என்னை கொன்று போடும்படியாக எத்தனிக்கிறது. அதற்காக நான் கவலைப்படுவதில்லை. கர்த்தர் என்னை காக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் தாவீது எப்பொழுதும் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தாவீதின் இடத்திலே ஆண்டவர் அவருடைய கை பலத்தில் வந்ததையும் அவருடைய புயம் அவனை பலப்படுத்தினதையும் நாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு இரண்டாவது கொடுத்த அந்த அபிஷேகம், முதலாவது அவனை கண்டுபிடித்து ஆட்டு மந்தையில் இருக்கிறவனை தெரிந்து கொண்டு ஜனங்களை மேய்க்கும்படியாக அனுப்புகிறார். அவனுடைய உண்மை, அவனுடைய திறமைகளை அவன் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறதுக்காக கர்த்தர் அவனுக்கு எண்ணத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபித்து அபிஷேகத்திற்குள்ளாக நாம் நடத்தப்படவிருக்கிறோம். ஆவியானவர் இந்த வேளையிலே அடிமையோடு கூட இந்த காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்காக நான் ஆயத்தமாகி வரவில்லை. ஆனால் இந்த அபிஷேகத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். இன்றைக்கு துக்கத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், சபைகளிலே அபிஷேகத்திலே நடத்துகிற காரியங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது. ஆராதனை, வர்ஷிப் சர்வீஸ் என்று நடத்துகிறோம். ஆனால் அது வெறும் பாடல் ஆராதனையாய் பாடி பாடி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் அபிஷேகத்திலே நிறைவது, அதோடு நின்றுவிடும். இதிலே அதிதுக்க காரியம் என்னவென்று சொன்னார், நான் சபைகளில் பிரசங்கிக்கும் போது சொல்லுகிற ஒரு காரியம், போதகர்களுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு தாயாய் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது, பேண்ட் வாசிக்கிறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதை இந்த அபிஷேக நேரத்துல என்ன செய்யணும், நிறுத்திவிட வேணும். நிறுத்திவிட்டு அந்த பிள்ளைகளை, அதிகமாய் வாலிப பிள்ளைகள் தான் இசைக்கருவிகளை இசைக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கும்போது இல்லை என்ற பதில்தான் அதிகபட்சம் வருகிறது. குறைந்தபட்சம் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார். அதையெல்லாம் நிறுத்திவிட்டு அந்த நேரத்திலே அவர்களும் இந்த அபிஷேக ஆராதனையில என்ன செய்ய வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். எப்படி வேகமாய் இசைக்கருவிகளை இசைக்க வேண்டும், எப்படி எல்லாரும் அபிஷேகம்
நிரம்புவதற்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும் என்று சொல்லி அதிலேதான் அவர்கள் ஆர்வம் கொள்கிறார்களே, தங்கள் திறமைகளை காண்பிக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களா இருக்கிறார். ஆனால் அபிஷேகம் பெற்று கொள்ளுகிறார்களா என்று சொன்னால் அதிக நேரம் இல்லை என்றுதான் பதில் வரும். நீங்கள் இதை ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆகையால் நமக்கு இன்றைக்கு இங்கே எந்த ஒரு இசைக்கருவிகளும் இல்லை. ஆனால் ஆங்காங்கே நாம் கூடியிருக்கிறோம், ஒரு மனதோடு கூடியிருக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஒரு மனதோடு கூடின இடத்திலே தான் தேவாவியானவர் இறங்கினார் முதல் முறை. அன்றைக்குதான் அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய அந்த தேற்றரவாளனை அவர்கள் அன்றைக்குதான் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இயேசுவானவர் சொன்னார், நான் போகிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டு விட்டு போக மாட்டேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் உங்களை சத்திய ஆவிக்குள் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் உங்களை பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்துணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்துவார். இவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு ராஜாவாய் ஜனங்களை நடத்த வேண்டியவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று சொன்னான். ஒரு மனுஷனோடு மனுஷன் யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த வீரனுக்கே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று சொன்னான். ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமான அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி இந்நாட்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் அந்த உன்னத அபிஷேகத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்டுதான் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த கூட்டத்தை முடித்து அடுத்த பகுதியாகிய போதகருக்கான ஜெபத்தை அபிஷேகத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம், அபிஷேகத்தோடு கூட நாம் நடத்த போகிறோம். கண்காணிகளாய் இருக்கிறவர்களானாலும் சரி, அதில் ஜெபிக்க வருகிறவர்கள், பாட வருகிறவர்கள். ஏனென்றால் பாடல்களை பாடின தாவீது அபிஷேகம் பெண்ண பெற்று அபிஷேகத்தோடு எழுதின பாடல்கள் தான் இன்றைக்கு பாடல்களாய் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை நாம் வாசிக்கிறோம், நாம் தேர்தல் அடைகிறோம், நாம் பிரசங்கிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த சங்கீத புஸ்தகங்களில் இருந்து தாவீதின் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமே. அப்படியானால் தாவீதின் மேல் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தாரோ, நம்மேலும் அப்படிப்பட்ட ஆவியானவரின் தங்கி இருத்தலை, அந்த அபிஷேகத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்தருள போகிறார். நாம் இந்த செய்தியின் முடிவிலே கொஞ்ச நேரம் எல்லாரும் நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் நல்ல அபிஷேகத்திலே நிறைந்து ஜெபிக்க போகிறோம். இன்னும் நான் இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, இனி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களையும் கர்த்தர் இந்த நாளிலே அபிஷேகிக்க போகிறார். அந்த அபிஷேகத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தாவீதோடு கூட கர்த்தருடைய கை உறுதியாய் இருந்தது. கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்திற்று. நாம் முதலாவது பார்த்தோம், தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார். இரண்டாவது, அவர் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆகையால் தாவீது அந்த 2 சாமுவேல் 22 அதிகாரமும் சங்கீதம் 18 சங்கீதத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த 2 அதிகாரங்களும் ஒரே காரியத்தை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் 2 இடங்களிலும் அது இடம்பெறும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தாவீது சவுலின் கைக்கும்
ஆண்டவர் விடுவித்த போது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சவுலை தாவீது கொல்லவே இல்லை. அவன் கொண்டிருந்தால் அவன் அப்பொழுதே ராஜாவாயிருக்கான். ஆனால் அதை அவன் செய்யாததுக்கு காரணத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் சவுல் அந்த பெலிஸ்தீரோடு கூட யுத்தம் பண்ண நாளிலே மரித்த பின்பு கர்த்தர் தனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்த போது தாவீது எழுதின சங்கீதம் தான் இந்த 18ஆம் சங்கீதம். இதிலே 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 18:34, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனோடு கர்த்தருடைய கை உறுதியாயும் அவருடைய புயங்கள் அவனை பலப்படுத்துகிறதாயும் இருக்கும்போது அவனுக்கு எதை செய்கிறது என்று சொன்னால், தாவீதே எழுதின சங்கீதம் அவனுக்கு கர்த்தர் செய்த காரியத்தை எழுதுகிறான். வெண்கல வில் அவனுடைய புயங்களால் வளையுமா? வெண்கல வில் அவனுடைய புயங்களால் வளையும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். சாதாரண வில் அல்லங்க, வெண்கல வில். வெண்கலத்தை ஒரு உலோகமாக பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள். யுத்த வீரர்களின் அநேக ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு உலோகம் அந்த வெண்கலம். ஆனால் ஒரு வில் வெண்கலத்தாலே உண்டாயிருக்குமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுபிடித்து ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும் போது சாதாரண ஒரு மூங்கிலோ அது எதிரே செய்வார்களோ எனக்கு தெரியவில்லை, சாதாரண ஒரு குச்சியோ ஏதோ ஒரு காரியத்தினாலே இருக்கிறதான ஒரு வில் அது எப்படி நம்முடைய கரங்களிலே மாறும் என்று சொன்னால் வெண்கல வில்லாயும். அந்த அந்த காரியங்கள் எதனாலே செய்யப்படுகிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த காரியங்களை ஆண்டவர் ஒரு வெண்கலமா, வெண்கலம் எங்கேயாவது வளைந்து கொடுக்குமா? ஆனால் வில் வளைந்து கொடுத்தால்தான் அந்த அம்பு ஏயும் போது அது போய் அது சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். அது வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு வில். அது முன்னும் போக வேண்டும், பின்னும் வர வேண்டும். அது இழுத்து கொடுக்க வேண்டும், ஒரு எலாஸ்டிக் போல இருக்க வேண்டும். அதை வெண்கலத்தால் செய்வார்களோ? ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய கைகளிலே வெண்கல வில் கொடுக்கப்பட்டாலும் அது நம்முடைய கைகளிலே என்ன பண்ணுமாம்? என் புயங்களால் வளையும்படி கர்த்தர் செய்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். ஒரு சாதாரண ஒரு வில், அது ஒரு நூல் போல எப்படியோ இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அம்பு வேணும்னாலும் ஒரு வெண்கலத்துல செய்தாங்க என்று சொன்னாலும் நம்பலாம். அது வேண்டுமானாலும் தூரத்திலே பாய்ந்து போய் அது ஒரு மனுஷனை கொல்லலாம். ஆனால் ஒரு வில் அது வளைந்திருக்க வேண்டுமே, அது முன்னும் பின்னும் போக வேண்டுமே, அந்த அம்பு வைத்து எய்வதற்கு அதை குறிபார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே. இதெல்லாம் செய்வதற்கு ஒரு வில் வளைந்து கொடுக்க வேண்டுமே. அது வெண்கலமாய் இருக்க முடியுமா? அது வளையுமா? ஆனால் தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனுஷன்
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய கைகளில் உள்ள வெண்கல வில்லா இருந்தாலும் அவர்களுடைய புயம் கர்த்தருடைய புயத்தினால் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்களுடைய கைகள் கர்த்தருடைய கைகளினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த வெண்கல வில்லும் வளையும்படி செய்கிறாராம். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்களே! அப்படியானால் இந்த அபிஷேகம் நாம் யாவரும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அன்றைக்கு எழுத்தின்படியாக அம்பும் வில்லும் யுத்தத்தில் பிரயோஜனப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எழுத்தின்படியான அம்பும் வில்லும் அல்ல, ஆவிக்குரிய அம்பும் வில்லும் நமக்கு அவசியம். நாமும் காணாத சத்ருவும் காண முடியாததுதான் இந்த ஆவிக்குரிய அம்பும் வில்லும். நம்முடைய புயங்கள் அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருக்குமானால், தேவ ஆவியினாலே நிரம்பி இருக்குமானால், தேவ ஆவியானவர் நம்மை தங்கி இருப்பாரானால், எப்பொழுது சத்ரு வந்தாலும் நம்முடைய கைகளிலே இருக்கிற வெண்கல வில் வளையும்படி செய்து சரியான நேரத்திலே குறிபார்த்து சத்ருவை அம்பினாலே வீழ்த்துவதற்கான ஒரு புய பலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தேவ பலன், அது உன்னத பலன், அது ஆவியானவரின் பலன், அது புய பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, அதே சங்கீதம் 18:34 நாம் வாசிக்கிறோம், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறான். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறான். வெண்கல வில்லை வளைக்க செய்கிற தேவன் இந்த கைகள் யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பழக்க வைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் ஆடுகளின் பின்னாலே நடக்கும் போது, மிருகங்களை நடத்தி கொண்டிருந்த போது அவன் மிருகங்களோடுதான் யுத்தம் பண்ணினான். நாட்டு மிருகங்களை வைத்துக் கொண்டிருந்தான், ஆனால் காட்டு மிருகங்களோடு கூட யுத்தம் பண்ணினான். அதன் பின்பு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு தேவ ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தபடியினாலே அவன் மனுஷரை நடத்துகிறவராக மாறினான். மனுஷரோடு யுத்தம் பண்ணி மனுஷரை வீழ்த்துகிறவனாய் மாறினான். மன்னிக்க வேண்டும், மனுஷரோடு யுத்தம் பண்ணுகிறவனா. அந்த கோலியாத் என்கிற பெலிஸ்தியரை அன்றைக்கு முறியடிக்கத்தக்கதாக சவுல் ராஜாவாக இருந்தாலும் அவன் தாவீதின் சகோதரர்கள் யுத்த வீரர்களாய் யுத்த சன்னதராய் அந்த யுத்தத்திலே நின்று கொண்டிருந்தாலும் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதினாலேதான் அந்த மனுஷனோடு கூட அவன் போராடி யுத்தத்திலே ஜெயம் எடுக்க தாவீதின் கைகளை கர்த்தர் பலப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் கைகளை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்க வைத்தாராம். நாம் அபிஷேகம் பண்ணப்படும் போது கர்த்தர் நம்மை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு என்று சொல்லி எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறதை நாம் எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி. அநேகருக்கு மனப்பாடமாய் தெரிந்த அந்த சர்வாயுத வர்க்கத்தின் ஆயுதங்களை நாம் என்ன ஆயுதங்களை ஏந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நம்முடைய கைகளை ஆண்டவர் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது சொன்னாரே. இந்நாட்களிலும் கர்த்தர் நமக்கு இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நம்முடைய இந்த யுத்தத்திலே பழக்க வைக்கிறார். நம்முடைய கைகளை பழக்க வைக்கிறார். நம்முடைய கைகள் தளர்ந்த கைகளாய் இருக்கலாம், நம்முடைய புயங்கள்
பலனற்றதா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கை நம்மோடு உறுதியா இருக்கும்போது, அவருடைய புயங்கள் நம்மை பலப்படுத்தும் போது, நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்தாரே, நம்மை கண்டுபிடித்த தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே. அப்படியானால் முதலாவது நம்முடைய கைகளில் இருக்கிறதான இந்த வெண்கல வில் வளைந்து கொடுக்கும். அது நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய உபவாச ஜெபங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டின் இறுதி மாத்திரம் உபவாச ஜெபங்கள் 21 நாட்கள், 40 நாட்கள், 3 நாட்கள், 1 வாரம், 10 நாட்கள் இல்லை. வருடம் முழுவதிலும் நம்மால் இயன்ற வரையும் வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ 3 முறைக்கு மேலே நாம் எடுத்தால்தான் பரிசேயரின் நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி பெரிதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், பரிசேயர் 2 முறை வாரத்திலே உபவாசம் இருப்பார்களாம், 2 முறை எடுப்பார்களாம். அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அதிகமாய் பரிசேயரின் நீதியிலும் அதிகமாய் இருக்க வேண்டுமானால் வாரத்திலே குறைந்தபட்சம் 3 முறையாவது நாம் உபவாசிக்க வேண்டும். தினந்தோறும் 3 முறையாவது நாம் செபிக்க வேண்டும். அது யூதருடைய பழக்கமாய் இருந்தது. 3 முறை 4 முறையாவது நாம் அப்போ செபிக்க வேண்டும். நம்முடைய செப ஜீவியம் இந்த 2024 வருடத்திலே நம் ஆண்டவரிடத்துல கேட்போம், என் வெண்கல வில் வளையணும் ஆண்டவரே, வளைந்து கொடுக்க வேண்டுமே. வளைந்து கொடுப்பதற்கு ஒரு எலாஸ்டிக்க போல மாறணும், அப்போதான் அந்த அம்பு பாய முடியும். அப்படியானால் நம்முடைய கையில உள்ள அந்த வெண்கல வில் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கிறது. நாம் ஒரு யுத்தத்திலே நிற்கிறோங்க. ஆவிக்குரிய யுத்தத்திலே நிற்கிறவர்களின் கைகளும் புயங்களும் பலப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய கையில் உள்ள அந்த வெண்கல வில் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், உபவாசம், ஜெபம், வேத வாசிப்பு, இவைகள் எல்லாம் வளைந்து கொடுக்கும். வேதத்தை அதிகமாய் 2024 வருஷத்திலே அதிகம் 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 வாசித்து தியானித்து, ஆண்டவரே நான் வசனத்திலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். உபவாசம் எடுக்க போறீங்க. ஆண்டவரே, பாஸ்டர் உபவாசம் அறிவித்தால் மாத்திரம் அல்ல, நாமும் வாரத்தில் 3 வேளையாவது பரிசேயரின் உபவாசம், ஒரு வேளை உபவாசம். அப்படி நம்மால் அவரவர்களுடைய பலனுக்கு ஏற்ற வண்ணமாய் எடுத்துக்கொள்ளலாம். உபவாச ஜெபம் நமக்கு அவசியம். நம்முடைய அனுதின ஜெப ஜீவியம் இவைகள் எல்லாம் வெண்கல வில்லாய் வளைந்து கொடுக்கிறதா இருக்கும். அப்பொழுதுதான் நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நம்முடைய கைகள் பழக்குவிக்கப்படும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய யுத்தம் எங்கெங்க? ஆவிகளின் சேனைகளோடு. அப்ப நம்மோட கூட இருக்க வேண்டியது சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர். அன்றைக்கு
தாவீது சொன்னானே, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே. அவர் யுத்த சன்னதர், அவர் யுத்த வீரர், அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி போனான். அவன் மாம்சத்தின்படி அவன் ஒரு யுத்தத்தை செய்தான். ஆனால் நாம் இன்றைக்கு செய்கிற யுத்தம் என்னங்க? ஆவிக்குரிய யுத்தம். அதுவும் என்ன? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம். ஒன்னு அல்ல, ரெண்டு அல்லங்க, சேனைகளோடு கூட யுத்தம். அப்ப நாம் சேனைகளாய் எழும்ப வேண்டும் அல்லவா? ஒருவன் 1000 பேரை கொன்றான், இருவர் 10,000 பேரை கொல்ல வேண்டும். அப்ப 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தான், 10,000 பிசாசு ஓடி போகணும், சத்ரு ஓடி போகணும். அப்ப நம்மிடத்திலே என்ன காணப்பட வேண்டும்? அபிஷேகம் முதலாவது இருக்கணும். அந்த அபிஷேகத்தோடு கூட ஒரு மனதின் ஆவி இருக்க வேண்டும். ஒரு மனதின் ஆவியோடு கூட நாம் இந்த யுத்தத்தில் நிற்போமானால் நாம் 10,000 அல்லங்க, கோடான கோடி இந்த சேனைகளோடு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் யுத்தத்தில் நிற்க நம்முடைய கைகளை கர்த்தர் பழக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு தாவீது சொன்னார், அவர் யுத்தத்தில் வல்லவன் நான் இருந்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், யுத்தத்தில் என்னை பழக்க வைக்கிறார், என் கைகளை. தேவன் என் கைகளை பழக்க வைக்கிறார். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, இந்த வேளையிலே நாம் யாவரும் கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து கொஞ்ச நேரம் இந்த ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். எந்த அபிஷேகம்? கர்த்தருடைய கை நம்மில் உறுதியாயிருந்தோம். அவருடைய புயம் நம்மை இந்த நாளிலே பலப்படுத்த வேண்டும். அப்படி பலப்படுத்தும் என்று சொன்னால் நம்முடைய கைகளிலே, நம்முடைய புயங்களிலே இருக்கிற அந்த வெண்கல வில் என்ன செய்யும்? வளைந்து கொடுக்கும். நம்முடைய கைகள் யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்படும். நமக்கு ஒரு பெரிய யுத்தம்ங்க. துரைத்தனங்களோடு யுத்தம், அதிகாரங்களோடு யுத்தம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அந்தகாரத்தில் இருக்கிறதுங்க. நமக்கு தெரியாது. ஆனால் நம்மில் உள்ள அபிஷேகம் தான் நமக்கு அது வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். இங்கே இந்த அந்தகார லோகாதிபதி இருக்கிறான், இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான் என்று ஆவிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துவான். இப்ப நாம் ஆவிலே ஜெபிக்கும் போது இந்த வான மண்டலங்களிலும் கூட பொல்லாத ஆவிகள் என்ன செய்கிறது? நம்முடைய உபவாசம் ஜெபங்களை தடுத்து நிறுத்துகிறதற்கு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் வானத்திலே பரதீசு இருக்கிறது. ஆனால் 2ஆம் வானத்திலே இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. முதல் வானம் தான் நாம் பார்க்கிற சூரிய சந்திர நட்சத்திரம் கிரகணம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, கிரகங்கள் எல்லாம். ஆனால் 2ஆம் வானம் ஒன்று உண்டு, இதற்கும் அப்பாற்பட்டது. அதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம். அந்த யுத்தத்திலே நாம் நம்முடைய கைகளை பழக்க வைக்கிறதற்கு அந்த வெண்கல வில்லாகிய உபவாசம், ஜெபம், வேதவாசி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், சாட்சியுள்ள ஜீவியம், இதெல்லாம் வளைந்து கொடுக்க வேண்டும். இந்த வருடத்திலே ஆண்டவரே எங்கள் வெண்கல வில் வளையும்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வழியிலே நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த 2024ஆம் வருஷத்திலே நீர் ஆதியாகமம் 49:24 அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொன்னி, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்தி, அந்த உறுதியான வில் இந்த வெண்கல வில்லாய் அது இருக்கிறதே, அந்த வெண்கல வில் கூட
வளைந்து கொடுக்கிற வில்லாய் எங்கள் ஜெப ஜீவியம், எங்களுடைய உபவாசம், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் மாறுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உன்னத அபிஷேகத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே இந்த அபிஷேகத்துக்குள்ளாய் எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நாம அவரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இறைப்பட்டீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய புயங்களை, எங்களுடைய கைகளை நீர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் கைகள் உள்ள வெண்கல வில்லாகிய எங்களுடைய செப ஜீவியம், எங்களுடைய உபவாச ஜீவியம், எங்களுடைய சாட்சியின் ஜீவியம், எங்களுடைய அபிஷேகத்தின் ஜீவியம் ஆண்டவரே முழுமையாய் இந்த நாளிலே நீர் மாற்றி இருக்கிறீர், அதை வளைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது வளைந்து கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் கைகளையும் இந்த யுத்தத்திற்கு, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஆண்டவரே வான மண்டலங்களின் ஆண்டவரே ஆவிகளின் சேனைகளோடு கூட எங்களுக்கு யுத்தம் உண்டே. அந்த யுத்தத்திற்கு எங்கள் கைகளை பழக்குவித்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தோடு கூட தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். துதி ஸ்தோத்திரங்களை மக்கே எடுக்கிறோம். மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.